இன்னைக்கு நமக்கான தலைப்பு என்னன்னா, ஒரு பெண் மகரம் இல்லாமல் தனியாக பயணம் செய்யலாமா கூடாதா? இதுதான் நமக்கான தலைப்பு. ஏன் இந்த தலைப்பை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோன்னா, மக்களுக்கு மத்தியில் பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள், பல கேள்விகள் இதை பற்றி இருக்குது. இதற்கான விளக்கத்தை இந்த நேர்காணலில் சில கேள்விகள் மூலமாக நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கேள்வி இருக்குல்ல, ஒரு பெண் தனியாக பயணம் செய்யலாமா கூடாதான்னு, இப்படின்ற கேள்வி மக்களுக்கு மத்தியில் ஏன் வருது? இந்த கேள்விக்கான நோக்கமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த பெண்களுக்கான கேள்வியாக இருக்குது. இப்போ இருக்க காலகட்ட சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த கேள்விக்கான நோக்கம் என்னன்னா, ஒரு சில சம்பவங்களை பார்க்கலாம். திருச்சியில் நடைபெற்ற ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி பஸ்ஸில் தனியாக பயணிக்கும் போது ஒரு திருநங்கை வந்து அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, யாசகம் கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அந்த பெண்ணை அந்த திருநங்கை தாக்கக்கூடுறாங்க. அப்போ இந்த சூழ்நிலை ஏன் ஏற்படுதுன்னு பார்க்கும்போது, அந்த பெண் மகரம் இல்லாமல் பயணித்த காரணத்தினால்தான் என்னது, அந்த பெண் தாக்கக்கூடுறாங்க. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான நோக்கமே இதுதான். ஒரு பெண் மகரம் இல்லாமல் செல்லும் போது இந்த சூழ்நிலைகள் ஏற்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முக்கியமான உதாரணத்தை மேற்கோள் காட்டியிருக்கீங்க. அடுத்ததான் நமக்கான கேள்வி என்னன்னா, ஒரு பெண் மகரமான ஆண் துணை இல்லாமல் பயணமே செய்யக்கூடாதா? இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு பெண் தனியாக பயணம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், புகாரில் 1988 ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகின்ற ஒரு பெண் ஒரு இரவு ஒரு பகல் தூரமுடைய பயணத்தை தனியாக செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புகாரில் 1995 ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்டாக்கா, ஒரு பெண் தன் கணவனோ மஹ்ரம் இல்லாத ஆண் துணை இல்லாமலோ 2 நாள் தொலைவுடைய பயணத்தை தனியாக செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கண்டாக்கா, ஒரு பெண் 3 நாள் தொலைவுடைய பயண தூரத்தை தனியாக செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அபுதாவுதில் இடம்பெற்றுள்ள ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒரு ஃபரீத், அதாவது 12 மைல் தொலைவுள்ள தூரத்தை ஒரு பெண் தனியாக பயணம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுண்டா, ஒரு பெண் தனியாக ஒரு கணவனோ மகரம் இல்லாத ஆண் துணை இல்லாமலோ செல்லக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ சகோதரி மேற்கோள் காட்டின ஹதீஸ்லேருந்து என்ன புரியுதுனாக்கா, ஒரு பெண் தனியாக ஒரு மகரமான ஆண் துணை இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இப்படி சொல்லணும்? இதுக்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நூல் புகாரி 5395 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஒரு சில நபித்தோழர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை முறையிடுறாங்க. முதலாவதாக பார்க்கும்போது வறுமையை பற்றி முறையிடுறாங்க, இரண்டாவதாக வழிப்பறியை பற்றி முறையிடுறாங்க. இதற்கான பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்மணி ஹிராவிலிருந்து மக்காவிற்கு தவாப் செய்வதற்காக ஒட்டகத்தில் தனியே பயணம் செய்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதற்காக சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்மணி அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ அவங்க கேள்விகள் கேட்டாங்கல்ல, வறுமையின் காரணம், அதுக்கப்புறம் வழிப்பறியை பற்றி கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சூழல்லாம் இல்லாமல் பாதுகாப்பான சூழலில் என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்மணி பயணித்து வந்து தவாப் செய்து போகக்கூடிய பெண்மணியாக இருப்பாங்கன்றதை விளக்குறாங்க. ஒரு பெண் தவாப் செய்வதற்காக தனியே பாதுகாப்பான சூழலை என்ன பண்ணலாம், பயணித்து வரலாம்ன்றதை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சகோதரி, நீங்கள் மேற்கோள் காட்டின ஹதீஸின் படி பார்த்தோன்னாக்கா, ஒரு பெண் ஹஜ்ஜு செய்வதற்காக தவாப் செய்வதற்காக ஹீரான்ற பகுதியிலேருந்து காபத்துல்லா வரைக்கும் போகிறா அப்படின்னீங்க. இந்த ஹதீஸை பார்க்கும்போது காபத்துல்லாவுக்கு மட்டும்தான், ஹஜ்ஜு செய்வதற்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, ஒரு பெண் மற்ற எல்லா இடங்களுக்கும் மற்ற பொது இடங்களுக்கும் தனியாக போகலாமா? இப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன? ஒரு பெண் பொது இடங்களுக்கு தனியாக பயணம் செல்லலாமா என்று பார்த்தால், தப்ரானில இடம்பெற்றுள்ள ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வையும் தனது ஆடுகள் விஷயத்தில் ஓநாயையும் தவிர வேறு யாருக்கும் அஞ்சாமல் ஒரு பெண் யமன் கோட்டையிலிருந்து ஹியாரா வரை பயணம் செய்வாள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுண்டா, ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் தனியாக பெண் பயணம்
செய்யலாம் என்று இல்லாமல் பொது இடங்களுக்கும் பாதுகாப்பு இருந்தால் ஒரு பெண் தனியாக பயணம் செய்யலாம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரிகள் மேற்கோள் காட்டின எல்லா ஹதீஸையும் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1 நாள் தொலைவு, 2 நாள் தொலைவு, 3 நாள் தொலைவு, குறைந்தபட்சம் ஒரு ஃபரீத் அளவு கூட ஒரு பெண் மஹரமான ஆண் துணை இல்லாமல் பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு அச்சமான சூழ்நிலையிலும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் இருக்கும்போது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண் ஹீராவிலிருந்து காபத்துல்லா வரை பயணம் செய்ய தன்னந்தனியாக ஒட்டகச்சிவிகையில் வருவாள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹதீஸை பார்த்தோன்னாக்கா இது ஒரு பாதுகாப்பான அச்சமற்ற சூழ்நிலையா இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா இதுல என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் தன்னந்தனியாக பயணம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த கேள்விக்கான பதிலை பார்த்தோன்னாக்கா தப்ரானில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண் யமன் நாட்டு கோட்டையிலிருந்து ஹியரா பகுதி வரைக்கும் தன்னந்தனியாக ஒட்டகச்சிவிகையில் பயணம் செய்வாள்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த பொது இடங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் அச்சமற்ற பாதுகாப்பான சூழலாக இருந்தால் ஒரு பெண் தைரியமாக தன்னந்தனிமையாக பயணம் செய்யலாம்ன்றதை நம்மளால புரிஞ்சுக்குது. இதை இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக்க ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவி ஹஜ் பயணம் போறா, நான் போர்க்களத்தில் போய் கலந்துக்க போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்லை நீ போர்க்களத்துக்கு வர வேணாம், நீ போய் உன்னோட மனைவியோட ஹஜ் பயணத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இதில் என்ன புரியுதுன்னா, அந்த சூழ்நிலை, அந்த கால சூழ்நிலை ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அச்சமான சூழ்நிலை இருந்ததுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னாங்கன்றது இத்தனை பல ஹதீஸ்களையும் நம்ம பார்க்கும்போது இணைச்சி பார்க்கும்போது நமக்கு புரியுது. எனவே ஒரு பெண் பாதுகாப்பான சூழலில் அச்சமற்ற சூழலில் எவ்வளோ தொலைவு வேணாலும் பயணம் செய்யலாம். அதே பெண் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அச்சமான சூழ்நிலை நம்மளுடைய பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு அவளோட உயிருக்கோ உடைமைக்கோ கற்புக்கோ ஒரு தீங்கோ ஒரு பிரச்சனையோ ஏற்படுதுன்னா பக்கத்து தெருவு கூட போகக்கூடாது என்ற நிலையை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இந்த கருத்துக்களை நம்ம இஸ்லாத்திலேருந்து புரிஞ்சுக்கிறோம். இதுவே இஸ்லாத்துடைய கருத்தாக இருக்கு என்று கூறி இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.